ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் அல்ஹம்துலில்லா. ஒரு வழியாக ஈத் ஷாப்பிங் பண்ண கிளம்பியாச்சு. நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரசைவாக்கம் கார்டன் ஐஷா தான் போகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு 1 இயர் பர்த்டேக்கு நான் இங்கே தான் வந்திருந்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 14 வருஷமாக இந்த கடைக்கு தான் நான் வந்து ட்ரெஸ் எடுப்பேன். என்னோடய 2 பொண்ணுங்களுக்குமே என்னோட பையனுக்கும் சேர்த்து இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுப்பேன். குவாலிட்டி உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எத்தனை தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாலுமே இது புதுசு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், ஏதாவது பெருசாக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டைலர் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்களே வந்து நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உடனே. இன்னும் ஒரு திருத்தம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் 2 பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தது இருக்குது. அதனால் எனக்கும் என் பையனுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு வந்து இந்த தாட்டி நான் வந்து சாரீ எடுக்க ஐடியா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து சுடிதார் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சுடிதார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுடிதாரோட கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. குவாலிட்டியும் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஆனால் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டியும் இருக்கும் இல்லையா. இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் 1000க்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு அது நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல லைஃப் வரும் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்குன்னு நினைக்கிறேன். நல்லா டபுள் ஷேடோ மாதிரி நல்லா அந்த பிங்க்கு இந்த க்ரீனு இதெல்லாம் வந்து நல்லா பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் பட் எனக்கு என்னமோ அந்த டிசைன் தான் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. இந்த பிங்க் இந்த கிளாத்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை வேணால் எடுத்துக்கலாமா அப்படின்லாம் நினச்சேன். பட் டிசைனை பார்க்குறப்போ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அனார்கலி மாதிரி ஃபுல்லாக அம்பர்லா மாதிரி இப்போ காட்டுவாங்க பாருங்களேன், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இதுவும் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்னு நினைக்கிறேன். மாடல்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்தது. ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இங்கு ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அப்புறம் மெரூன், பீச் கலர் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு கையில் வச்சுருந்த கலர் வந்து நவ்வாப்பழ கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலர் பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே வருது. இது கூட ஃபேண்ட்டு ஷாலு எல்லாமே வந்துடும். ஃபுல்லாக போட்டு அந்த அனார்கலி மாடலில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அம்பர்லா மாதிரி போடணுன்னு நினைக்கிறவங்கலாம் வாங்கலாம். அதெல்லாம் வந்து கலர் சாண்டல் கூட இந்த மாதிரி இந்த ஒரு மாதிரி சாண்டல் கோல்டன் கலர் மாதிரியும் இருந்தது. இந்த கலருமே இருந்தது, பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வந்து எப்படின்னா சுடிதார், ஃபேண்ட்டு, ஷால் அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. இந்த கலர் பார்க்குறதுக்கே அப்படியே தகன்ற மாதிரி இருந்தது. இது வந்து எப்படின்னா க்ரீன் கலர் அப்படியே கோல்டு கலரும் கலந்த மாதிரி. இது ஃபேண்ட் எப்படின்னா நல்லா லூஸாக வரும். டாப் வந்து நல்லா ஒர்க்கு. ஆனால் ஷால் வந்து நார்மல் தான். அதுலேயே வந்து இது வந்து கோல்டன் கலர் மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அந்த க்ரீனில் இருக்கிற லுக்கு வந்து இந்த கோல்டனில் எனக்கு என்னமோ இல்லாத மாதிரி இருந்தது. க்ரீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாங்க வெரைட்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ராகு, சுடிதாரு, சோலி இந்த மாதிரி நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வாங்காததுனால நான் வந்து அந்த சைட்லாம் போகலை. எனக்கு மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்லி சுடிதாரை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம், அப்படியே பையனுக்கும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுடிதார்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிறைய ஸ்டோன் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்கலை. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணிலாம் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோன்லாம் வந்து விழுக தான் செய்யும். அதனால் நான் இது வாங்கலை. இதுக்கு வந்து ஆனால் ஷால் வந்து நல்லா கிராண்டாக நல்லா சூப்பராக இருந்தது. இதோட இது கம்மியாக இருந்தாலும் ஸ்டோன் ஒர்க்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கிளாத்து வந்து ரொம்ப கிராண்டாக காமிக்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மைண்டில் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி அவங்க காட்டுறப்ப நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்க அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்பவும் அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் காமிக்கிறதுல தான் இருக்குது. நல்லா அட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே உங்களுக்கு அட்ராக்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கிராண்டாகவும் வேணாம், அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப இதாகவும் மொக்கையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரி லைட் கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரஃப்யூஸ்க்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரஃப்யூஸ் தான். ஃபேண்ட்டு, ஷாலு, அதுக்கப்புறம் வந்து டாப்பு இந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சேலைலாம் இருக்காது. இப்போ சேலையுமே இருக்குது.
அதாவது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் பட்டு சேலை மாதிரி, அப்புறம் சாஃப்ட் சில்க்கு இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக அந்த ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலான சாரீ இருக்குது. அப்புறம் பையனுக்குமே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மல் தான். ஒரு டிசைன் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு 3 வருஷம் வந்துரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என் பையன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுட்டான். ஆனால் இப்போவுமே இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷனில் வந்து அப்படியே வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கால்வாசியில் தான் இருக்குது. ரொம்ப கம்மி. எது செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ஷர்ட்டு ஃபேண்ட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். செட்டாக எடுக்க வேணாம் அப்படின்ட்டு. ஷர்ட்டு ஃபேண்ட்டு ரெண்டுமே தனித்தனியாக வந்து எடுக்கிறதுனால ப்ரைஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதே செட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதே சமயம் நல்லாவும் இருந்துச்சு செட்டு. அதனால் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து நான் செட்டு வாங்க முடியாது. பையன் கொஞ்சம் பெரிய பையனாக ஆயிடுவான். இதான் வந்து லாஸ்ட்டு. அதனால் அடுத்த வருஷம்லாம் வந்து ஷர்ட்டு ஃபேண்ட்டு தனித்தனியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் அஃபான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக போட்டுட்டான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குத்தும், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவனே கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா வரப்போகிற வெயிலுக்கு இதெல்லாம் போட்டான் அப்படின்னா அவ்வளோதான், ஃபுல்லாக எரியும், ஒரு மாதிரி கொப்பளமாக வந்துடும். இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா அப்படியா இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போடுவோம். அந்த மாதிரி டைமில் கூட அஃபான் என்ன பண்ணுறான்னா டிஷர்ட் அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டு இந்த மாதிரி தான் வந்து லைக் பண்ணுறான். அதனால் அந்த மாதிரிலாம் நான் விரும்புறதில்ல. ஷாப்பிங் ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டு நாங்களுமே வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் இஃப்தாருக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வெளியில் எல்லாமே வாங்கியாச்சு நோன்பு திறக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நோன்புமே நல்லபடியாக திறந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்க்கு என்னோட சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.